வெல்கம் பேக். இது நம்பர் சிஸ்டம் டாபிக்ல பார்ட் 7 பார்க்க போறோம். ஸோ இதுல பார் வச்சு சில சம்ஸ் கேட்பாங்க. ஸோ அது வந்து டெசிமல், ரேஷனல் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு சில இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ சிங்கிள் டிஜிட் மேல பார் இருந்துச்சுன்னா, சப்போஸ் டாட் 7 டாட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இதை எப்படி ஃபி பை கியூ ஃபார்ம்ல எழுதுறாங்கன்னா 7 டிவைடட் பை 9. ஸோ சிங்கிள் பார் இருந்துச்சுன்னா 7 டிவைடட் பை 9 போட்டுக்கோங்க. ஸோ இதுவே 77 பார் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 77 டிவைடட் பை 99. இதுவே டிஃப்ரெண்ட் நம்பர் எந்த நம்பர் வேணா இருக்கலாம்னா ஃபுல் பார் இருக்கணும். 5 6 7 இந்த மாதிரி பார் இருந்துச்சுன்னா 5 6 7 டிவைடட் பை 999. ஸோ இது ஒரு டைப் 1. சரிங்களா? ஸோ டைப் 2 வந்து 5 3 பார் டிவைடட், அதாவது ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட்ல மட்டும் நம்பர் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல என்ன செய்யறாங்கன்னா ஈக்குவல்டுன்னு போட்டுக்கோங்க. ஒரு பாருக்கு 9 போட்டுக்கோங்க. பார் இல்லாத நம்பருக்காண்டி 0 சேர்த்துக்கோங்க. ஓகே, மேல என்ன செய்யறாங்கன்னா இந்த 53 மைனஸ் பார் இல்லாத நம்பர் அப்படியே மைனஸ் பண்ணுங்க. பார் இல்லாத நம்பர் 5. ஸோ ஆன்சர் வந்து 48 டிவைடட் பை 90. இதை இந்த ஃபார்ம்ல தான் இப்படி எழுத முடியும். ஸோ நெக்ஸ்ட், இதுவே டபுள் டிஜிட்டா இருக்குன்னு வைங்க. ஸோ 7 3 3னா இதுல மட்டும் பார் இருந்துச்சுன்னா, ஸோ 2 நம்பர் பார் இருக்குன்னா 2 நம்பருக்கான 99 போட்டுக்கோங்க. எந்த நம்பருக்கு பார் இல்லையோ அதுக்கு ஒரு 0, அவ்வளவுதான். 99 0. இப்போ மேல 7 3 அப்படியே போட்டுட்டு மைனஸ் 7 பண்ணிருங்க. இங்க ஒரு 3 அண்ட் ஒரு 4. அப்ப 7 26 டிவைடட் பை 990. ஓகே, தென் இதுக்கப்புறம் டைப் 3 வந்து புள்ளிக்கு அப்புறம் பார் 5.75 பார் இப்படி இருக்குன்னா இத 5 பிளஸ் 75 டிவைடட் பை 99 அப்படியே போட்டுருங்க. ஸோ இந்த 99 எப்படி வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது 99 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு சின்ன இது மாதிரி வச்சுக்கோங்க. 100 இன்ட்டு 5 போடுங்க, 500. 500ல ஒரு 5 மட்டும் கழிச்சிருங்க, 495. அவ்வளவுதான். ஸோ 495 பிளஸ் 75 டிவைடட் பை 99. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 570 divided by 99. ஓகே, இந்த 3 டைப்புமே பார்த்தாச்சு. ஒரு சிங்கிள் பார் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கீழே 9 போடுறாங்க. டபுள் பார்னா அந்த 9 எழுதிட்டு கீழே 99. எத்தனை பார் இருக்கோ அந்த நம்பருக்கு கீழே அத்தனை 9. ஸோ இதுவே ஒரு பார் மட்டும் இருந்துச்சுன்னா கீழே அந்த பாருக்கு எத்தனை பார் இருக்கோ அது நம்பர் 9. எக்ஸ்ட்ரா பார் இல்லாத நம்பருக்கு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். மேல உள்ளதுல பார் இல்லாத நம்பர் 53ன்னு ஃபுல்லா எழுதி பார் இல்லாத நம்பரை மைனஸ் பண்றோம். இதுவே பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார் இருந்துச்சுன்னா புள்ளி வச்சதுக்கு அப்புறம் அந்த பிளஸுக்கு முன்னாடி உள்ள நம்பர் பிளஸ் பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் மட்டும் போட்டு பிளஸ் பண்றோம். பேலன்ஸ் உள்ளதை எப்பயும் போல சிங்கிள் பார்னாலும் சரி டபுள் பார்னாலும் சரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் போட்டு கீழே 99 போட்டுக்கிறோம், இல்லை 9 போட்டுக்கிறோம். அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். இதுதான் பி பை கியூ ஃபார்ம்ல எழுத முடியும். இப்போ டைரக்டா சம்முக்குள்ள போயிடலாம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, 0.23. இப்பதான் பார்த்தோம் 23 டிவைடட் பை 99. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க, ரேஷனல் நம்பரா இரேஷனல் நம்பரா சொல்றாங்க. இரேஷனல் நம்பர்னா ஃபி பை கியூ ஃபார்ம்ல எழுத முடியாது. ஸோ நம்ம ஃபி பை கியூ ஃபார்ம்ல இது எழுத முடியும். ஸோ இது வந்து இரேஷனல் நம்பர் கிடையாது, ரேஷனல் நம்பர் தான். ஸோ ஆன்சர் பி. ஓகேங்களா? காம்போசிட் நம்பர்னா ரெண்டுக்கு மேற்பட்ட டிவிசிபிள் இருக்கணும். பிரைம் நம்பர்னா ஒன்னா இட் செல்ஃப் டிவிசிபிளா இருக்கும். ஸோ அங்க இந்த இடத்துல வந்து ரேஷனல் நம்பர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 3 பிளஸ் √3 பிளஸ் √11 ஹோல் ஸ்கொயர். இது வந்து ரேஷனலா என்ன நம்பர்னு கேட்காங்க. ஸோ இதுக்கு போறதுக்கு முன்னாடி எக்ஸ் பிளஸ் ஒய்
ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர்னா 3ன்னு வருங்க. த்ரீ இங்க 11. ஸோ ரூட் ஸ்கொயர் பண்ணா ரூட்டும் 2 கேன்சல் ஆயிரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 2xyனா 2 இன்ட்டு ஸோ √3 இன்ட்டு √11. ஸோ இது நீங்க என்ன பண்ணாலும் இதுல வரக்கூடிய ஆன்சர் வந்து இரேஷனலா தான் வரும். ஸோ இப்ப இங்க 14 பிளஸ் 2 இன்ட்டு 33 இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுல வந்து இரேஷனல் ஃபார்முலா தான் வரும். ஏன்னா ரூட்னு வந்ததுனால இந்த இடத்துல இரேஷனல் தான் வரும் இந்த இடத்துல. ஸோ ஆன்சர் சி. ஏன்னா V/Q ஃபார்முலா இந்த இடத்துல எழுத முடியாது நம்மளால. அதனாலதான் இந்த இடத்துல இரேஷனல் வருது. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் √2 இன்ட்டு √3. ஸோ ரெண்டே ரூட் பண்ணோம்னா √6 தான் வரும். ஸோ இதுவும் இரேஷனல் நம்பர் தான். சப்போஸ் இந்த இடத்துல √2 இன்ட்டு √2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா √4 வந்திருக்கும். இதுல இருந்து 2 வெளியே எடுக்கலாம். ஸோ ரேஷனல் நம்பர் கொடுக்கலாம். ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்கதோ டிஃப்ரெண்டான நம்பர். ஸோ அதனால இரேஷனல் நம்பர். ஆன்சர் டி. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர் பிட்வீன் 5 அண்ட் 7. ஸோ ரெண்டு நம்பர்களுக்கு இடையில உள்ள ரேஷனல் நம்பர் அப்படின்னா இன்ஃபினிட்டி தான் வரும். ஏன் அப்படின்னா ஸோ ஒரு நம்பருக்கு கீழே எதுவுமே இல்லைனாலும் 1 போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ 5க்கு அப்புறம் நம்ம 5.1, 5.2, 5.3, 5.4 இந்த மாதிரி இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி ஒரு நம்பரோட முடிவுக்கு எண்ணிக்கை முடிவே கிடையாது. அதே மாதிரி ரெண்டு நம்பர்களுக்கு இடையில வந்து இந்த மாதிரி 5 பாயிண்ட் வச்சு எழுதிக்கிட்டே இருக்கலாம். அது கீழே வந்து 1 போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு நம்பருக்கு கீழே எதுவுமே இல்லைனாலும் 1 போட்டுக்கலாம். V/Q ஃபார்ம்ல எழுதலாம். ஸோ இது ரேஷனல் நம்பர் தான். ஸோ இந்த நம்பர்களுக்கு இடையில உள்ள ரேஷனல் நம்பர் இன்ஃபினிட்டி. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரேஷனல் நம்பர் லைஸ் பிட்வீன் கேட்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்தா நீங்க இந்த 1/4 டிவைட் பண்ணாங்கன்னா 0.25 வரும். 1/2 டிவைட் பண்ணாங்கன்னா 0.5 வரும். ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் இதை வந்து இதைய பாயிண்ட் வச்சு எடுக்கலாம். ஸோ அதை விட பெட்டர் என்னன்னா ரெண்டு நம்பர்களை கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் அதுக்கு அடியில் வரக்கூடிய நம்பரா இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணுங்கன்னா மேல வந்து 2, கீழே வந்து 4 வரும். ஏன்னா எல்சிஎம் எடுத்தா 4 தான். ஸோ இந்த 2 வந்து மேல வந்துடும். ஸோ அப்போ 1/2 மாறும். ஸோ 3/8. ஆன்சர் டி. ஓகே. ஸோ இதை நீங்க வந்து பாயிண்ட்ல எடுத்தாலும் கொண்டு வரலாம். அது டைம் டேக்கன் ஆகும். அதை விட இது பெட்ரு. சரிங்களா? ஸோ நம்பர் 0.232323. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரிப்பீட்டட் நம்பர் இருந்தால் அதை பார் பண்ணிக்கலாம். ஸோ 23 வந்து பார் பண்ணிக்கலாம். இப்போ 23 நம்ம இப்போ தான் பார்த்தோம். 23/99. ஸோ ஆன்சர் இங்க பி. Which of the following rational number lies between 9.2 னா 9.20. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை எடுத்துடலாம். ரெண்டுக்கு நடுவுல என்ன வரும் கேட்காங்க. 10.5. ஸோ 9.15ங்கிறது இதுக்கு முன்னாடி வந்துடும், வராது. 9.55ங்கிறது சென்ட்ரலா வரும். 10.67, 10.5 பாயிண்ட் தாண்டி 9.08 9.20க்கு முன்னாடி வரும். ஸோ ஆன்சர் வந்து பி தான். So which of the following rational number lies between √5 and √7? So முதல் √5 ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். √5 ஓட வேல்யூ 2.23. √7 ஓட வேல்யூ 2.64.
ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஏவை பாருங்க 20 21/5 இது 10 12/5 இது 5 6/5 15 16/5 ஸோ இதை 21/5ன்னு போடுங்க 4 பாயிண்ட் வரும் ஸோ அப்போ இது வராது லேஸ் பிட்வீன் ஸோ 6/5ன்னு போடுங்க 1 பாயிண்ட் வந்துடும் ஸோ இதுவும் வராது ஏன்னா ஓரஞ்சு 5 பேலன்ஸ் 1 வரும் ஐநா இங்க 12/5னா ஈரஞ்சா 10ன்னு வரும் 2.5 பேலன்ஸ் வந்து 2 ஸோ 2.4 ஸோ ரெண்டுக்கு நடுவுல 2.4ங்கிறது ஆன்சர் சி தான். இப்போ 316 போட்டோம்னா 3 பாயிண்ட் வந்துடும் ஸோ ஆன்சர் சி தாங்க. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரேஷனல் நம்பர்ங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் ரெண்டையும் கூட்டினாங்கன்னா 9 பிளஸ் 16 ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடலாம் ஏன்னா 25ன்னு வரும் 5 ஸோ இது பி/q ஃபார்ம்ல எழுத முடியும், வெளியே எடுத்துடலாம். தென் 12.96 அப்படிங்கிறத ஜீரோவை கேன்சல் பண்றதுக்காண்டி 1296 கீழே 100 போட்டுக்கோங்க. இந்த 1296ங்கிறது 36 ஸ்கொயர் வேல்யூ. ஸோ வெளியில 100 வெளியே எடுத்தோம்னா 10 வரும். ஸோ இதுவும் பி/q ஃபார்ம்ல எழுத முடியுது. 125ங்கிறது 25 × 5ஓட மல்டிபிள். ஸோ 25 வெளியே எடுத்தோம்னா 5√5. ஸோ இதுதான் நாட் ரேஷனல் நம்பர், அதாவது பி/q ஃபார்ம்ல எழுத முடியாது. ஆன்சர் சி. ஸோ 900 வந்து 30ஓட ஸ்கொயரோட வேல்யூ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரேஷனல்ங்கிறாங்க. பார்த்த உடனே தெரியுது நம்மளுக்கு 5 தாங்கிறது. ஏன்னா 5ங்கிறது 22/7ஓட இது வந்து 3.147 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு இது நிப்பாட்ட முடியாது. ஒரு நம்பரை வந்து பி/q ஃபார்ம்ல எழுதணும்னா 22/7ங்கிறது நம்மளா அப்ராக்சிமேட்டா போட்டுக்கிட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ தான். ஆனா இந்த 3.147 அப்படிங்கிறது டாட்னு போய்கிட்டே இருக்கும், பையோட வேல்யூ கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த டிசியை பாருங்களேன், இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டாட்னு வச்சிருந்தாங்கன்னா இதை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனா டாட்னு இல்லை இந்த இடத்துல, இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா ஏதோ ஒரு நம்பரோட டிவிசிபிள் தான் இது. ஃபர்ஸ்ட் ஏங்கிறது 12 வேல்யூ. ஸோ இந்த இடத்துல ரேஷனல் நம்பருங்கிறது நாட் ரேஷனல் நம்பருங்கிறது பை தான். அதை இன்டைரக்டா இரேஷனல் நம்பர் கேட்கறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ 1/5√3. ஸோ எப்பவுமே கீழே பை ரூட்டுக்கு பை டிவைடேட்ல ரூட் வரக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணோம், 5 + √3 இதோட ஆப்போசிட் வெர்ஷன் ஆப்போசிட் சிம்பிளை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே இங்கேயே மல்டிப்ளை பண்ணணும். 5 - √3 / 5 -√3. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா ஒன்று தெரிஞ்சிருக்கும், x² - y² = x + y × x - y. ஸோ அந்த ஃபார்மேட்ல தான் இது இருக்கு. இது எழுதும்போது 5 - √3 / 5² - √3². ஸோ இங்க எக்ஸ் இது ஒய், இது எக்ஸ் இங்க ஒய். ஸோ பார்த்தா தெரியும் x + y × x - y இருக்கு. ஸோ மேல 5 - √3 இருக்கும், கீழே 5க்கு 25. √3 வந்து எப்படி கேன்சல் ஆகும்னா வெறும் √2னா இந்த இடத்துல 2 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 3/1/2ன்னு வரும். இதுக்கு மேல 2 போடும்போது இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆகும். அதனால தான் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும்போது ஸ்கொயர் பண்ணோம்னா வெறும் 3 வருதுங்கிறதுக்கான ஆன்சர் அர்த்தம். சரிங்களா, இந்த இடத்துல ரூட்ல வெறுமே இல்லைனாலும் 2ன்னு இருக்கு அர்த்தம். 1/2 வரும், ஸ்கொயர் பண்ணும்போது 2க்கு 2 கேன்சல் ஆகும். அதனாலதான் ரூட் ஸ்கொயர் பண்ணா கேன்சல் ஆகுது. ஸோ 5 - √3 / 22. ஸோ ஆன்சர் ஏ.
which of the following number is irrational, அதாவது phi by q ஃபார்ம்ல எழுத முடியாதுங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை பாருங்க. ஸோ ரூட்ல 64 3. இப்ப இந்த இடத்துல 3 இருந்துச்சுன்னா 3 டைம் வரக்கூடிய உள்ள 3 டைம் நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பரை வெளியில எடுத்துடலாம். ஸோ 4 into 4 into 4. சரிங்களா? அப்போ 3 டைம்ஸ் இந்த இடத்துல 3 இருந்ததுனால 3 டைம்ஸ் இருந்ததுனால 4 வெளியில எடுக்கும். சப்போஸ் வெறுமே எதுவுமே இல்லை இந்த இடத்துல 64ன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பில. இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம். வெறுமனே ரூட் கொடுத்தாலும் சரி ஸ்கொயர் கொடுத்தாலும் சரி அந்த இடத்துல நம்பர் இருந்தாலும் இல்லாட்டி ஸ்கொயர் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இதை 2 டைம்ஸ் வர்ற மாதிரினா எந்த நம்பர் வரும்? 8 into 8 தெரியுங்களா? அது 8 ரூட்டை விட்டு வெளியில எடுக்கலாம். ஸோ 6 டைம்ஸ் வந்துருச்சு. ஸோ 6 டைம்ஸ் வர்ற மாதிரி எந்த நம்பர் வரும்? 2 தான் வரும். 2 into 2 into 2 into 2 into 2. ஸோ 6 டைம்ஸ் வரும். ஸோ 6 டைம்ஸ் வரும்போது இதை 2வை வெளியில எடுத்துடலாம். அகைன் 4 times 6 4 அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நம்பருமே உள்ள கொண்டு வர முடியாது. எப்படி பார்த்தாலுமே 4 டைம்ஸ் வர்ற மாதிரினா 64 எந்த ஒரு நம்பராலையும் கொண்டு வர முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் டி தான் இங்க வந்து இர்ரேஷனல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். ஆல் இன்டிஜர்ஸ் ஆர் டேஷ் நம்பர்ஸ்ங்கிறாங்க. சரி ஆல் இர்ரேஷனல்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கே நம்ம நம்பர் சிஸ்டத்துல பார்த்துருக்கோம். ஆல் இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் அப்படின்னா ரியல் நம்பர் இருக்கும். ரியல் நம்பருக்குள்ளதான் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் வரும். ஓகே, ஸோ ஆர் இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ் தான். ஏன்னா இமேஜினரி நம்பருங்கிறது ரியல் நம்பரும் இமேஜினரி நம்பர்னு ஒரு நம்பர் பிரியும், இமேஜினரி வராது. ரேஷனலுக்குள்ளதான் இண்டிஜுவல்ஸ் இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும். ஸோ ஆல் இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் வந்து ரியல் நம்பர். ஸோ ஆன்சர் டி. ஸோ எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு மாதிரி சொன்னதான் 2 + √3 டிவைடட்ல √2 வரக்கூடாது. ஸோ அதனால மல்டிப்ளை பண்றோம். அதோட ஆப்போசிட் 2 - √3 2 - √3. ஸோ 2 - √3 டிவைடட் பை இதை அந்த x² ஃபார்முலால இருக்கு. ஸோ அப்போ 2 வந்து 4 மாறும். மைனஸ் √3ல இருந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 3 வந்துடும். ஸோ அப்போ 2 - √3 கீழே 1. ஸோ ஆன்சர் பி. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இர்ரேஷனல், அதாவது ரூட் நம்பர் ஆகணும் இல்லை phi by q ஃபார்ம்ல எழுத முடியாது கேட்க வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க. ரூட் ஆஃப் 10 lakh. ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்கொயர் விட்டு வெளியே இருக்கும்போது சிம்பிள் தான். 1000ஓட ஸ்கொயர் தான் இது 1000. ஸோ அகைன் பாருங்க கியூப் வருது. ஸோ கியூப்ல 10 lakh அதுவும். ஸோ இதை 100ஓட கியூப். ஸோ 100 வந்து 100 × 100 × 100 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கியூபை விட்டு 100 வெளியில எடுத்துடலாம். ஸோ அடுத்து ரூட் ஆஃப் 10 lakh. ஸோ 6 வருது. இது 10 டைம்ஸ் 10ஓட 6 டைமோட மல்டிபிளா தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து 10 வெளியில எடுக்கலாம். ஆனா இந்த நம்பரை பாருங்களேன். இது 10 lakh 4 டைம்ஸால எந்த நம்பராலையும் வெளியில எடுக்க முடியாது. அப்படியே எடுக்கதா இருந்தாலும் இப்ப இதே மாதிரி 10 10ஆ பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 10 மட்டும்தான் வெளியில எடுக்க முடியும். பேலன்ஸ் வந்து 100 உள்ளதா இருக்கும். 6 வரும். ஸோ ஒரு நம்பர் 4 வரும்.
ஸோ 4 வரும் அந்த இடத்துல 4 10ல. ஸோ அந்த இடத்துல 4 டைம்ஸ் வர்ற மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள இந்த 10 பாருங்களேன். இந்த இடத்துல 4 டைம்ஸ் வருது. அந்த 4 இருக்கிறதுனால 4 டைம் வர்றதுனால 10 மட்டும் வெளியே எடுத்திருக்கோம். ஆனா பேலன்ஸ் வந்து உள்ள 100 இருக்கு. இந்த 100மே வந்து 4 டைம் வர மாதிரி ஏதாச்சும் நம்பர் இருந்தா மட்டும்தான் வெளியில எடுக்க முடியும். 10 into 10னா 100 தான் வருது. அதை தாண்டி வேற எந்த ஒரு நம்பராலையும் வெளியில எடுக்க முடியாது. ஸோ இதுதான் இர்ரேஷனல். இந்த இடத்துல ஆப்ஷன் டி. ஸோ நம்ம நம்பர் சிஸ்டத்தில் டாபிக் 7th வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.